விலங்கு கிரைம் வேர்ல்டை பற்றி பேசுச்சு. வாரண்ட் வந்து கிரைம் வேர்ல்டில் ஹேண்டில் பண்ணுற போலீஸோட ப்ரோக்கன் லைஃப்பை பற்றி பேசுது. இந்த வாரண்ட் வெப் சீரிஸ் பார்த்த எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இது ஒரு சாதாரண போலீஸ் ஸ்டோரி இல்லை, ரொம்ப ரியலான ஒரு டார்க் அனுபவம் அப்படிங்கிறதான். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிற வெப் சீரிஸ் ஜீப்பர் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் வாரண்ட் தான். ஸ்டோரி பற்றி சொல்லணும் அப்படின்னா, கோட்டை கருப்பசாமின்னு ஒரு சாஃப்ட் கான்ஸ்டபிள், அந்த ரோலில் விலங்கு வெப் சீரிஸ் அண்ட் மாமன் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்த பிரசாந்த் பாண்டிராஜ் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் டெய்லியும் ஃபேஸ் பண்ணுற ஹியூமிலியேஷன், டிஸ்ரெஸ்பெக்ட், வயலன்ஸ், இதெல்லாம் எப்படி அவனை ஒரு டேஞ்சரஸான இன்ஃபோர்ஸராக மாற்றுது அப்படிங்கிறதான் மொத்த ஸ்டோரி. இந்த சீரீஸில் மாஸ் சீனை விட சைலன்ஸ் தான் டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஒரு வாரன் சர்வ் பண்ணுற சீன் கூட த்ரில்லர் மாதிரி ஃபீல் ஆகும். எஸ்பெஷலி ஸ்க்ரீன் பிளே செம்ம ராவாக, கமர்ஷியல் பில்டப் இல்லாமல், சினிமேட்டிக் ஹீரோயிசம் இல்லாமல் ரொம்ப கிரவுண்டடாக போகுது. அதுதான் பிக்கெஸ்டான ப்ளஸ். நெக்ஸ்ட் பிரசாந்த் பாண்டியராஜோட ஆக்டிங்கை பற்றி பேசணுன்னா, அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டுமே போதும். ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்து மென்டலி பிரேக் ஆகிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அருள்தாஸ் ஆஸ் இன்ஸ்பெக்டர் வீரமணி, ஸ்க்ரீன் வந்த உடனே ப்ரெஷர் ஃபீல் ஆகும். காளி வெங்கட் கூட சர்ப்ரைஸ்லேயும் நல்லாவே சீரியஸாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. டைரக்ஷன் பை விக்னேஷ் நடராஜன் லிட்டரலி ஒரு விலங்கு யூனிவர்ஸ் ஃபீலை இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டாரு. எவ்ரி சீன்லேயுமே டாக்குமெண்ட்ரி மாதிரி ரியலிசம் ஃபீல் ஆகும். டெக்னிக்கல் சைடில் சொல்லவே தேவையில்ல. சாம்சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபயராக இருக்குது. நைட் சீன்ஸ் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் லைட்னிங், ஹேண்டில், கேமரா ஒர்க் எல்லாமே கிரிட்டியான வைப் கொடுக்குது. ஆனால் சில மைனஸும் இந்த சீரீஸில் இருக்குது. சீரியஸ் பில்டப் செம ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் கிளைமேக்ஸ் வரும்போது ரொம்ப அப்ரப்டாக முடியுது. ஸ்லோ போர் நரேஷன் பிடிக்காத ஆடியன்ஸ்க்கு இது கொஞ்சம் லேகாக ஃபீல் ஆகலாம். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான பேக் ஸ்டோரி யாருக்குமே இல்லைங்கிறதுனால அவங்க கூட கொஞ்சம் எமோஷனல் கனெக்ஷன் கொஞ்சம் மிஸ் ஆகும். மாஸ் மூமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக வரும். முழுக்க ரியலிஸ்டிக்கான ட்ரீட்மெண்ட் தான். போலீஸ் ஸ்டேஷனோட பொலிட்டிக்ஸ் வந்து சூப்பராக சொல்லியிருந்தாலுமே இன்வெஸ்டிகேஷனோட சைடில் இருக்கக்கூடிய டீட்டெயில் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தால் இது ஒரு ஓடிடி கல்ட்டாகவே மாறி இருக்கும். ஓவரால் சொல்லணும் அப்படின்னா, மாஸ் ஆடியன்ஸ்க்காக இல்லாமல் ரியலிஸ்டிக்கான கிரைம் த்ரில்லர் லவர்ஸ்க்காக எடுத்த படம் தான் இது. ஸோ வாரண்ட் டெஃபினெட்லி வொர்த் யுவர் வீக்கெண்ட். இந்த மாதிரியான ஒரு ஹிடன் ஓடிடி ஜெம்ஸ் ரிவ்யூ பார்க்கணும்னா மறக்காமல் ஃபிலிம் வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.